வேண்டுதலை ஏற்று தூண் பிளந்து அரசவையில் தோன்றினாயே அன்று. மகாவீரனானவனே ஸ்ரீ நரசிம்மா, மகாவீரனானவனே ஸ்ரீ நரசிம்மா, உன்னை வணங்குகிறேன். ஏஎம் சந்தோஷ் அவர்கள் இன்று சிஏ தேர்வுள்ளார்கள். அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற பகவானுடன் நாம் எல்லோரும் பகவானுடன் இணைந்து பிரார்த்திப்போமாக. மற்றும் தென்காசியை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர அவர்கள் சிஏ தேர்வுள்ளார்கள். அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற எல்லோரும் இணைந்து போராட்ட பிரார்த்திப்போமாக. சுமார் 50 நிமிடங்கள் வந்துள்ளது. அவர்களுடைய கடிதத்தை பகவானுடன் சமர்ப்பித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற எல்லோரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தித்து அவர்கள் நிறைவேற வேண்டுகிறோம். அடையாளை சேர்ந்த ராம பிரபாகரன் அவர்கள் கூட்டு பிரார்த்தனை அவருடைய கோரிக்கையை நிறைவேற நாம் எல்லோரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை பிரார்த்திப்போமாக. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையை சேர்ந்த கார்த்தி அவர்கள் எழுந்து நிறைவேற மகனிடம் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து நிறைவேற மகனுடைய எல்லோரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனை பிரார்த்திப்போமாக. திருப்பூர் மாவட்டம் நாகர்கோட்டை சேர்ந்த விஜய் அவர்கள் பகவானுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சென்னை பகவான் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி காந்தி அவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்க கடிதம் அனுப்பினார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சேர்ந்த ஸ்ரீராம் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சென்னை காயப்பட்டியை சேர்ந்த குணேஸ்வரர்கள் பகவானுக்கு குணேஸ்வரருடைய பேசி காயப்பட்டி குசிக்கிறதை பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சென்னை சீக்கிரப்பாக்கத்தை சேர்ந்த இந்துமதி அவர்கள் பகவானுக்கு எழுத்துமூலம் பிரார்த்தனைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற எல்லோரும் பிரார்த்திப்போமாக. ஏகமானம் பாலக்காட்டை சேர்ந்த ஸ்ரீதேவி வாரியார் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு எல்லோரும் பிரார்த்திப்போமாக. திருப்பூரை சேர்ந்த துரை அவர்கள் எழுத்துமூலம் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சென்னை சந்தனப்பேட்டையை சேர்ந்த புவனேஸ்வரி ரமேஷ் அவர்கள் பகவானுக்கு எழுத்துமூலம் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. நீர்நிலையில் இந்திய சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் பகவானுக்கு எழுத்துமூலம் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சென்னை விழுப்புரத்தை சேர்ந்த ராணி அவர்கள் நோயை குணமடைய வேண்டி எழுத்துமூலம் பிரார்த்தனை இருக்கிறார்கள். அவருடைய நோயை பெறும் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. கோயம்புத்தூரை சேர்ந்த ரத்தமலையை சேர்ந்த சிவகுமார் அவர்கள் பகவத்தை எழுத்துமூலம் கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. கோயம்புத்தூர் கவனமாலையை சேர்ந்த பிரபு அவர்கள் பகவான் எழுத்துமூலம் கோரிக்கை பகவானிடத்தில் வேலை வேண்டி கோரிக்கிறார்கள். அவர்கள் வேலை நிறைவேற்ற பகவான் பிரார்த்திப்போமாக. கும்பகோணத்தை சேர்ந்த மகளிர் மாணிக்க அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. வேலூரை சார்ந்த காயத்ரி சதீஷ்குமார் அவர்கள் பகவானுக்கு எழுத்துமூலம் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. ஸ்ரீலங்காவை சேர்ந்த சங்கர் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. சிங்கப்பூரை சேர்ந்த புனிதா அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. மகாராஷ்டிரா புனேயை சேர்ந்த தேவி சங்கர் அவர்கள் பகவானுக்கு எழுத்துமூலம் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற எல்லோரும் பிரார்த்திப்போமாக.
ராமநாதபுரத்தை சேர்ந்த சங்கீதா அவர்கள் பகவான் எழுத்துமா கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையில் பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. கோயம்புத்தூரை சேர்ந்த சாந்தி கோரிக்கிறார்கள். சாந்தி கோரிக்கிறார்கள். அவர்கள் எழுத்துமா கோரி அவர்கள் உடனடியாக பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர ஜெயசுந்தர் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையில் நிறைவேற பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. ஆய்வுரை சேர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ அனீஸ்வரர் அவர்கள் பகவானை எழுத்துமா கோருகிறார்கள். அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. சென்னையை சேர்ந்த சியாமலாபாய் அவர்கள் பகவானிலிருந்து அவருடைய நோய் குணமடைய பார்த்திருக்கிறார்கள். அவருடைய நோயாளர்கள் எல்லோருமே பிரார்த்திப்போமாக. சிவகாசியை சேர்ந்த சிவகுரு அவர்கள் பகவானுக்கு அவருடைய நோய் குணமடைய பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய பிரார்த்திப்போமாக. சிவகாசியை சேர்ந்த ராஜபிரியா ராஜாதேவி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. சென்னையை சேர்ந்த சியாமலா அவர்கள் எழுத்துமா பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுடன் நிறைவேற பகவானுக்கு குடும்பத்தினரோடு பிரார்த்திப்போமாக. மதுரையை சேர்ந்த செல்லா அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சாந்தி மோகன் அவர்கள் பகவான் எழுத்துமா கோரிக்கிறார்கள். அவருடைய பெண்ணின் திருமணத்துக்காக வேண்டுதல்களை கோரிக்கிறார்கள். அவருடைய திருமணம் பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. கேரளா திரிபுரா சேர்ந்த ஜானையோடு கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. செங்கல்பட்டை சேர்ந்த சரஸ்வதி அவர்கள் எழுத்துமா கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் பகவானிலிருந்து பிரார்த்திப்போமாக. அவர்கள் கோரிக்கிறார்கள். அவருடைய அண்ணன் பவானி திருமணம் நடைபெற்றுள்ளது. அது நடக்கவில்லை என்று பகவான் எழுத்துமா கொடுக்கிறார். அவருடைய திருமணம் ஈரோடு சேர்ந்த பி கஸ்தூரி கழகம் கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய தம்பி உடனே பூர்ணமான என்று அவருடைய கோரிக்கைகளுக்காக கூட்டுறவு பார்த்துக்கோங்க. மதுரை சூரியநகரை சேர்ந்த ஸ்ரீராம் பணியப்பன் அவர்கள் பகவான் கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற கூட்டுறவு என்று பார்த்துக்கோங்க. சென்னையை சேர்ந்த ஏமமாயி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற உலகில் என்று பிரார்த்திப்போமாக. திருப்பத்தூர் மாவட்டம் நாகூரை சேர்ந்த டி ஜெயக்குமார் அவர்கள் எழுத்துமா பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற கூட்டுறவு நிறைவேற உலகில் என்று பிரார்த்திப்போமாக. செங்கல்பட்டை சேர்ந்த ஸ்ரீ ராஜேந்திர பி மணிநேரை அவர்கள் கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நிறைவேற கூட்டுறவு என்று பிரார்த்திப்போமாக. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் பகவானுக்கு எழுத்துமா கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை பகவான் கொடுப்பதை பிரார்த்திப்போமாக. ஸ்ரீதர் அவர்கள் கோபத்தை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுடன் கூட்டுப்பாத்திற்கு பிரார்த்திப்போமாக. ரோபத்தை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுடன் கூட்டுப்பாத்திற்கு பிரார்த்திப்போமாக. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த சாந்தி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுடன் கூட்டுப்பாத்திற்கு பிரார்த்திப்போமாக. கோயம்புத்தூரை சேர்ந்த பி கணேஷ் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுடன் பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. மதுரை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. திண்டுக்கல்லை சேர்ந்த எம் சித்ரா அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற எல்லோரும் பிரார்த்திப்போமாக. ஸ்ரீ ராஜேந்திர சரவணகுமார் அவர்கள் கோரிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற பகவானுக்கு பிரார்த்திப்போமாக. ஜெயஸ்ரீ ஐயனார் அவர்கள் பகவானுக்கு கோரிக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள்
கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கோரிக்கை வைக்கிறார்கள். மற்றும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு வேலை வெளியே போயிருக்கிறார். அவருடைய கோரிக்கை கூட்டுறவு வந்து பார்த்திருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாலவடியை சேர்ந்த சேதுபதி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை பகவான் வந்து பார்த்திருப்பாங்க. பாண்டிச்சேரியை சேர்ந்த சேகர் எஸ்கே முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகள் திருமணத்துக்காக கோரிக்கை இருக்கிறார்கள். அவருடைய மகளுடைய திருமணம் நிறைவேற கூட்டுறவு பார்த்திருப்பாங்க. சேலத்தை சேர்ந்த சாவித்திரி அவர்கள் பகவானுக்கு கோரிக்கை இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை குடும்ப